Chai with Chitra, Social Talk. ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருந்தாலே அவர் வந்திருப்பார். அவர் வந்திருக்கணும். வரவேண்டிய ஒரு ஆள், அஜித் வரவேண்டிய ஒரு ஆள். அவங்க 2 பேருக்கும் அந்த வாய்ப்பு போயிருச்சு. இனி யார் சினிமாவில் இருந்து வருவாங்களான்னு தெரியலை எனக்கு. வரக்கூடிய ஆட்கள் யாரும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கேயுமே சிரஞ்சீவி, அவர் என்டிஆர்லாம் ஆரம்பித்து அந்த சினிமா மோகம்லாம் போயிருச்சுல்ல. இப்போ சந்திரபாபு நாயுடு என்ன சினிமாக்காராவாக இருக்கார்? இல்லை இல்லை. அதனால் சினிமாவிலேருந்து சினிமான்றது ஒரு விசிட்டிங் கார்டு, அவ்வளோதான். நம்ம திறமை தான் நம்மளை கட்சி தலைவராக்கும். அந்த திறமை மக்களோடு மக்களாக எம்ஜிஆர் இருந்தனால வந்தது. அவர் இந்த நாடகத்தில் யார் எதுக்கு கை தட்டுறாங்கன்னு பார்ப்பார். நாடகம் நடிக்கும் போது 7 வயசுலேருந்து வர்றாரு, எதுக்கு கை தட்டுறாங்கன்னு பார்க்குறாரு. ஆண்கள் பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்க்குறாரு. பெண்கள்கிட்ட எப்படி நடந்தால் ஒரு நடிகையாக இருந்தாலும் எப்படி பண்ணுனா அவள் மதிப்பான்னு பார்க்குறாரு. ஒரு தடவை ஒரு விமலான்னு, அது விமலா தான் அந்த கதை பேருன்னு நினைக்கிறேன். அரந்தை நாராயணன் எழுதுனது தான், சாவித்திரியை பற்றிய கதை. அப்போ அந்த முன்னணி நடிகர் அங்கே காரை கதவை திறந்து உள்ளே போகிறாரு. இங்கே அந்த நடிகர் இருக்குது, கார் கதவை திறந்துக்கிட்டு இருக்கு. அவர் அங்கேருந்து இன்னைக்கு வர்றியானா வரவானோ ஏதோ கேட்பார். இந்த பொண்ணு எதுக்குனே அப்படின்னு கேட்கும். அதுக்குத்தான் அப்படின்வார். இந்த மாதிரி பப்ளிக்கில் பேசுவாரா எம்ஜிஆர்? அப்போ அந்த பப்ளிக் நாகரிகம்ன்றது ஒரு பெண்ணிட்ட எப்போ எப்படி என்ன பேசணும் அப்படின்றது மற்றவங்களுக்கு தெரியலை. அதனால அவங்கெல்லாம் கட்சி ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு அந்த இது நடிக்கிறது இல்லை, டீசன்சி மாடஸ்டின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு பொது நாகரிகம் இருக்குது. பெண்கள்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும், எங்கே பேசணும், யார் முன்னாடி பேசணும், எதை பேசணும் அப்படின்ற இடம்பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குல்ல. ஆண்கள்கிட்ட பேசினாலும் அப்படி தான், பெண்கள்கிட்ட பேசும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம கவனத்தோடு பேசணும். இப்படி பேசுகிற ஆள் கட்சி ஆரம்பித்தா எப்படி அந்த கட்சி ஜெயிக்கும்? அப்போ சிவாஜி கட்சி ஆரம்பிக்கும் போதும் அது அவர் ஊர்லேயே தோற்று போயிட்டார்ல. ஜானகி அம்மா வந்தாங்க. ஜானகி அம்மாலாம் ஒரு நாள் கூட்டிகிட்டு வந்தாங்க பார்க்கணும். பாவம் அந்த அம்மா மகாராணி மாதிரி எம்ஜிஆர் பக்கத்தில் அந்த ஓரமாக உட்காந்துருப்பாங்க. எம்ஜிஆர் இந்த ஓரமாக உட்காந்துருப்பார், பக்கத்தில் கூட ஒட்டி உட்கார மாட்டாங்க. அவங்க அந்த சாரீ காஷ்மீர் சில்க் சாரீ தான் கட்டுவாங்க, அதை பொத்தி உட்காந்துருப்பாங்க. நாங்கள் இந்த பக்கம் எம்ஜிஆர் உட்காருவார்னா இங்கே நிற்போம். இப்படி போகும்போது அந்த பக்கம் உட்காந்துருப்பார். தரன்னு ரோடை கிராஸ் பண்ணி அங்கே போவோம். இந்த நாகர்கோயிலேருந்து போலீஸ்காரங்க திருநெல்வேலி பக்கத்தில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அப்படி கோவம் வரும். ஏம்மா அவர் இப்படி தான் வருவார் ஏன் இங்கே உட்கார மாட்டார், அந்த பக்கம் உட்காந்துருப்பார் அப்படிப்போம். அவன் எப்படி முழிப்பான், என்ன இந்த பக்கம் அந்த பக்கம், அவனுக்கு அதெல்லாம் புரியாது. போலீஸ்காரன் தானே, ஒரு பந்தோபஸ்துக்கு நிற்கிறாங்க, அவ்வளோதான். தரன்னு ரோடை கிராஸ் பண்ணி அங்கிட்டு போய் நிற்போம். அங்கே போய் நின்னா எம்ஜிஆர் அங்கே நிற்பார், அங்கே உட்காந்துருப்பார். அந்த பக்கம் இந்த பக்கம் தான் அந்த அம்மா உட்காந்துருப்பாங்க. அவங்க உட்காந்துருக்கிறதும் தெரியாது, அவங்க சிரிக்கிறதும் தெரியாது, பேசுகிறதும் தெரியாது. அதுவும் ரொம்ப பின்னாடி அவங்க முதலமைச்சரான பிறகு 1-2 தடவை கூட்டிகிட்டு வந்தார். அவர் அமெரிக்கா போயிட்டு வந்த பிறகு ஒரு வாரம் மதுரையில் இருந்தார். மதுரைன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பொசுக்குன்னு இங்கிட்ட அங்கிட்டும் போயிட்டே இருப்பாங்க. போலீஸ் பந்தோபஸ்துக்கு நிற்பாங்க, அப்புறம் போலீஸ் காணாப்பாவாங்க, அப்புறம் திருப்பி நின்றுவாங்க. என்னென்னா இல்லை திரும்பி வர்றாராம் அப்படின்வாங்க. அப்படி ஒரு நாள் ஆனால் அதில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நைட்டு 9:30 போனார். அதுக்கு கோயில் பூட்டியாச்சு. சரி வரல, சரி நாளை பின்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காரு. அதுக்கு பிறகு அவர் பார்க்கவும் இல்லை, இறந்து போயிட்டார். அன்னைக்கு அந்த கோயில் திறந்திருந்து அவர் பார்த்துருந்தா உயிரோடு இருந்திருப்பாரோ என்னவோ. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு நாள் போனார் கோயிலுக்கு, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்காரு அப்படின்னாங்க. அன்னைக்கு தான் அந்த ஓதுவார் ஒரு லேடி, அது ஒழுங்காக வர்றதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை கூப்பிட்டு, அம்மா யாருக்குமே கிடைக்காத ஒரு நல் வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு, இந்த கோயிலேருந்து பாட்டு பாடுறதுன்றது சும்மா விஷயமா, நீங்கள் ஒழுங்காக செய்யுங்கம்மா, அப்படி வராமல் இருக்காதீங்க அப்படின்னோடனே அந்த அம்மா அப்படியே கண்ணில் கண்ணீர் வருதான். மன்னிச்சுக்கங்கய்யா அப்படி இப்படின்னு தான், வேறு ஒன்றுமே அது ரீசனே சொல்லலை. உங்களுக்கு குடும்பத்தில் 1000 காரணங்கள் இருக்கலாம், பெரியவங்க பிள்ளைங்க பிரச்சனை தொந்தரவுகள் இருக்கலாம். ஆனால் உங்கள் வேலையிலேருந்து நீங்கள் இது பண்ணக்கூடாது, அந்த இதை வேலையில் காட்டாதீங்க. தினம் கடவுளுக்கு செய்கிறத நீங்கள் செஞ்சுருங்க. ஏன்னா உங்களுக்கு கிடச்சிருக்கிறது ரொம்ப அரிய வாய்ப்பு, எல்லா பெண்களுக்கும் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு போனாருன்னு நாங்கள். அப்போ ஒரு தடவை வந்திருந்தார், அடுத்த தடவை அவருக்கு போக முடியலை. அப்படி இருந்தவங்கள ஒரு நாள் கூட்டிகிட்டு வந்தாங்க பார்க்கணும். ஏதோ இந்த ட்ரெயினெல்லாம் வழியில் மறித்து காலையில் வர்ற ட்ரெயினை சாயந்தரம் வர வச்சு பாண்டியனை, அவங்களுக்கு அப்படியே தலைமுடியெல்லாம் பறந்து, அவங்களுக்கு சுருட்ட முடி நல்ல கேளிகார் அந்த அம்மாவுக்கு பறந்து அப்படியே வெள்ளை வெளியேறுன்னு முகமெல்லாம் வாடிரும்ல. ஒரு அரமணை பொண்ணாட்டம் இருந்தவங்கள ட்ரெயினில் நைட்டு ஏறினவங்கள மறுநாள் சாயந்தரம் ரோட்டில் நிற்க வச்சு, ஜீப்பில் நிற்க வச்சு கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா
எங்களுக்கெல்லாம் பார்க்க ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன் இவங்களை இப்படி கூட்டிகிட்டு வர்றாங்க? அப்போ எல்லோரும் எல்லாம் அந்த வீரப்பன் பண்ணுற வேலை தான், ஆரம்பியத்தான் இப்போ சொன்னாங்க அப்படின்ட்டு. அப்புறம் நல்ல வேளை அவங்கெல்லாம் கட்சிக்கு வராதது. அவங்க ஒரு எலெக்ஷனுக்கு கலைஞரோட மேடையில் உட்காந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க. ஜெயலலிதா அதை பண்ணலையில. ஏன்னா நமக்கு வந்து கலைஞர் தான் எதிரின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டார் எம்ஜிஆர். அப்புறம் அவர்கிட்ட போய் நம்ம எப்படி உறவு கொண்டாடுறது? ஜெயலலிதா அந்த வகையில் அதிமுகவினுடைய ஒரு முக்கிய கொள்கையை பின்பற்றினாங்க கடைசி வரைக்கும். கலைஞர் எதிரினா எதிரி தான், அது அவங்களுக்கு பர்சனல் எதிரியோ அல்லது பொலிட்டிக்கல் எதிரியோ அது வேற. எதிரி எம்ஜிஆர் சொல்லிட்டார், அவர் நம்மளை கட்சியை விட்டு வெளியேற்றினார், அதனால அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது அட் எனி காஸ்ட். அந்த மாதிரி இதெல்லாம் தொண்டர்கள் ரசிகர்கள் ரொம்ப கூர்ந்து கவனித்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம வந்து அப்போ இருந்த சூழ்நிலை வேறு, இப்போ உள்ள பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் வேறு. அது மாதிரியே இப்போ இருக்க முடியுமா? எம்ஜிஆரே கலைஞர்கிட்ட பேசுவார், எம்ஜிஆரே அவருக்கு அதெல்லாம் செய்வார். அந்த கதையெல்லாம் கிடையாது, அதெல்லாம் பேக் ஸ்க்ரீன். நேராக என்ன சொன்னார், நமக்கு திமுக எதிர்கட்சின்னாரு, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் அவங்களுக்குள்ளே அந்தரங்கத்துக்குள்ளே 1000 இருக்கும், அதுக்குள்ளே நம்ம போகக்கூடாது. அதில் வந்து எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தாங்க. அவருடைய திரைப்பட வாழ்க்கை அல்லது அரசியல் வாழ்க்கை, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, பொது வாழ்க்கை, இதெல்லாம் அப்படியே கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அது அப்படித்தான் இருக்கும், இது இப்படித்தான் இருக்கும், இது இப்படித்தான் இருக்கும், இதையும் அதையும் மர்ஜ் பண்ணியெல்லாம் பேசக்கூடாது. அது திமுகக்காரங்க பேசுவாங்க. சினிமாவில் எப்படி சொன்னார், நேரில் எப்படி நடந்தார், தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் அப்படி இருக்கார், பொதுவில் எப்படி இருக்காருன்னு அந்த அலசெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம வந்து அவரை ஃபாலோ பண்ணுறோம், அப்போ இப்படித்தான் இருக்கணும், அதை நம்ம டச் பண்ணக்கூடாது அப்படின்றதுல அதிமுக தொண்டர்கள் ஜெயலலிதா பீரியட் வரைக்கும் கரெக்டாக இருந்தாங்க. ஜெயலலிதாவும் அந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கரெக்டுங்க. அந்த எம்ஜிஆருக்கு பிறகு அவங்க யார்கிட்டையும் வந்து ஒரு நெருக்கமோ அல்லது வந்து ஒரு உரிமையாக பழகிறதோ அதெல்லாம் இல்லை. இப்போ இது கூட சொல்லுவாங்க, எம்ஜிஆரை வந்து ஒரு டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் போட சொன்னாங்க ராஜீவ் காந்தியோட சேர்ந்துன்னு சொல்லுவாங்க. அது அவங்க செய்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நேரம் எம்ஜிஆர் மேலே இருந்த கோபம், தன்னை சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாரேன்ற கோபத்தில் அவருக்கும் முடியலை, நம்மளையும் செய்ய விட மாட்டேன்றாரே அப்படின்ற ஒரு கோபம் இருந்திருக்கும். அவங்களுக்கு தான் நினச்சதை சாதிக்கணுன்ற வெறியில் போய் ராஜீவ்காந்தியோட கூட்டு சேர்ந்து இந்த வேலை பார்த்துருப்பாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க யார் கூடயும் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு இணக்கமான ஒரு இது ஏற்படுத்திக்கிட்டதே இல்லை. அதெல்லாம் வந்து பொதுமக்கள் பார்ப்பாங்கல்ல. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம், நமக்கு பார்க்க ரொம்ப சாதாரணமாக தெரியும், ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று, அவங்க வந்து இந்த மந்திரிகளை கூட ஒரு டிஸ்டன்ஸில் வச்சுருந்தது. இப்போ எம்ஜிஆர் மந்திரிகளோட க்ளோஸாக இருக்கலாம், ஆனால் ஜெயலலிதா வந்து மந்திரிகளை கிட்ட விடக்கூடாது, ஒரு தூரத்தில் தான் வைக்கணும். ஒரு சாதாரண தொண்டன் அதை பார்ப்பேன், கூட வச்சு பேசுகிறாங்களா, யாரையும் க்ளோஸில் வச்சு பேசுகிறாங்களா, இல்லை டிஸ்டன்ஸில் வைக்கிறாங்களா. ஏன்னா இது எல்லாமே எம்ஜிஆருடைய இமேஜை ரிஃப்ளெக்ட் பண்ணுற விஷயம். ஜெயலலிதா இமேஜ் இல்லை, எம்ஜிஆருடைய இமேஜை ரிஃப்ளெக்ட் பண்ணுற விஷயம். அப்படின்றதுல அவங்க வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு பெண்கள் ஆண்கள் ஓட்டு வந்து விழுகுதுன்னா சும்மா விழலை. இது ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் மெஷர்டு. எம்ஜிஆருடைய கதாநாயகன் லதாவோட உங்களுக்கு எங்கே நட்பு பிறந்து? லதா வந்து ரொம்ப நல்ல டைப். எப்படின்னா ஒரு மீட்டிங்க்கு அங்கே வந்தாங்க மதுரைக்கு. அப்போது நான் அந்த மீட்டிங்க்கு போகலாம், நான் அவங்க ஒரு ஹோட்டலில் தங்கி இருக்கும் போது நான் போய் பார்த்தேன். இந்த ஓமப்பொடி பிரதாப் சிங்னு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் அந்த இது ஏதோ அரேஞ்ச் பண்ணியிருந்தார். சைதை சார் மூலமாக ஓமப்பொடி பிரதாப் சிங் பிரசாத் சிங் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் வாங்க இவங்களெல்லாம் இங்கேயே பேட்டி எடுத்துடலான்னாங்க. அப்போ சுதாவும் வந்திருந்தாங்க, அந்த அவங்க ஜானகி அம்மா தம்பி மகள் அவங்களும் வந்திருந்தாங்க, தீபன் அம்மாவும். சுதாவையும் நான் பேசினேன், அவங்ககிட்டையும் பேசினேன். நான் சுதா, கீதா, லதா 3 பேர்கிட்டையுமே பேசியிருக்கேன். ஜானுக்காட்ட ஃபோனில் பேசியிருக்கேன், ராதாக்காட்டையும் ஃபோனில் பேசியிருக்கேன். அப்போது வந்திருக்கும் போது லதாவோட அத்தை பொண்ணு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, அவங்க பேரும் போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அவங்கக்கிட்டேயும் பேசினேன், இவங்ககிட்டையும் எம்ஜிஆர் பற்றி உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ தான் சுதா சொன்னாங்க, ரிக்ஷாக்காரரை வந்து ஆறுமுகம் அப்படின்னு கூப்பிடக்கூடாது, இருங்க நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது, அண்ணேன்னு கூப்பிடணும், வீட்டில் வேலை பார்க்குறவங்கள அக்கான்னு கூப்பிடணும், டிரைவர் அப்பா கூப்பிட்டாங்க சித்தப்பா கூப்பிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு ஓங்கி ஒரு அடி விழுந்துச்சு, ஒரு நாள் எம்ஜிஆர் அடித்தாருன்னு யார் சொன்னது? பிரதீப் சொன்னார், அவங்க அப்பாவுக்கு நடந்தது.
அப்படி யாரையுமே டிரைவர் வா அல்லது ஒரு ஆறுமுகம் வான்னு பேர் சொல்லியெல்லாம் கூப்பிடக்கூடாது, அண்ணே அக்கான்னு தான் கூப்பிடணும். அந்த மாதிரி அவரும் மதிப்பாருங்க. எம்ஜிஆரும் தனக்கு மேலே இருக்கவங்கள வந்து ரொம்ப மரியாதை கொடுப்பாரு, தனக்கு கீழே இருக்கவங்ககிட்ட அந்த மரியாதையை எதிர்பார்ப்பார். நான் பார்த்து ஒரே ஒரு ஃபோட்டோ, எம்ஜிஆர் இந்த காலை மடித்து இந்த பக்கம் போட்டு, கால் மேலே கால் போட்டு, ரெட்னக்கால் போட்டு இல்லை, இந்த காலை மடித்து இந்த காலில் போட்டு உட்காந்து ஒரு தடவை தயாரிப்பாளர்களோட பேசிக்கிட்டு இருப்பார். அது ஜெமினி வாசன் கூடன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபோட்டோ, அது ஏதோ பூஜைக்கு வந்திருப்பாங்க, ஏன்னா கையில் அவர் தேங்காய் என்னன்னோ வச்சுருப்பார். இன்னொரு ஃபோட்டோ, அது கூட தேவர் கால் மடித்து உட்காந்துருப்பார், இவர் இப்படித்தான் கால் கிராஸ் பண்ணி உட்காந்துருப்பார். அந்த ஒரு ஃபோட்டோ தான் அவர் காலை மடித்து இந்த பக்கம் போட்டு உட்காந்து பார்த்துருக்கேன். எம்ஜிஆர் வந்து கால் மேலே கால் போட்டு யார் முன்னாடியே உட்கார மாட்டார். அப்போ அடுத்தவங்க உட்கார்றத அவர் எப்படி சகிச்சுக்கிடுவார்? ஆனால் அப்படியும் நாஞ்சில் மனோகரன் உட்கார்றாருன்னு சொல்லும் போது அது அவருடைய பழக்கம், விட்டுருங்கன்றாரு. அவங்களெல்லாம் என் முன்னாடி ஒழுங்காக உட்காருன்னு சொல்ல. சினிமாவில் நடிக்க வந்த புது நடிகர் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருந்தா அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும்ல, இனி அவன் அந்த தப்பை செய்யக்கூடாதுல்ல. அப்போ அவர் சொல்கிறார். அப்படி வந்து தான் பிள்ளைகளுக்கு, தான் வீட்டில் வளர்கிற பிள்ளைகளுக்கே அவர் மரியாதை சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி அப்போ நான் லதாவை பார்த்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் மெட்ராஸ்க்கு வருவீங்களான்னாங்க. எனக்கு மெட்ராஸில் யாரையும் தெரியாது அப்படின்னு. நான் முன்னாடி ஒரு 1.5 வருஷம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஏஷியன் ஸ்டடீஸில் அசோசியேட் எடிட்டராக இருந்தேன் என்சைக்ளோபீடியாவுக்கு. அப்போ நான் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் வந்து தமிழ் மூலமாக படிக்கிறது ஈஸின்னு ஒரு புக்கு போட்டோம், எழுதுனேன். அது அவங்கக்கிட்ட இருக்க, அதை சுஜாதா பாராட்டி இருப்பார் ஒரு இடத்துல. எப்படின்னா, அவர் ஜப்பான் போகும்போது அங்கே இருந்த ஒரு தமிழ் லேடி அவங்க சொன்னாங்களாம், இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் ஏஷியன் ஸ்டடீஸ் போட்ட புக்கை நான் வாங்கிட்டு வந்தேன், அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாங்களாம். அதில் போட்டிருப்போம், வாங்க இருங்க காஃபி குடிக்கிறீங்களா என்ன, அப்படி ஒவ்வொரு கான்வர்சேஷனாக போட்டு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். இங்கிலீஷில் இருக்கும், அது ரோமன் லெட்டர்ஸ்னு. அப்போ ஸ்கிரிப்ட் படிக்காமலே ஜாப்பனீஸ் பேச படிச்சிடலாம். அப்போது இருந்திருக்கேன். மற்றபடி எனக்கு இங்கே யாரையும் தெரியாதுமா, வாங்க எங்கள் வீட்டில் வந்து தங்குங்க. நாங்கள் அப்படியா, சினிமா நடிக்க வீடுனா எப்படி இருக்குமோ தெரிலையேன்னு ஒரு பயம் இருந்துச்சு. அப்புறம் ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்கும் போது வாங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் நான் காலையில் போனேன். இந்த முன்னாடி அவங்க ஹாலுக்கு பக்கத்தில் இருக்கிற ரூம், அதுலேருந்து டைனிங் ரூமுக்கு போகலாம், அது எனக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஒரு 3 நாள் தங்கியிருந்தேன். அப்புறம் ஒரு தடவை வரும்போதும் ஒரு 2 நாள் என்னமோ தங்கியிருந்தேன். அப்போ அவங்க அவசரமாக டிசம்பர் 23, 24 அவங்க ஷூட்டிங்க்கு எங்கேயோ போக வேண்டியது இருந்துச்சு. எனக்கு நைட்டு தான் ட்ரெயின் இருந்துச்சு. அவங்க காலையில் 6:30 கிளம்ப வேண்டியது இருந்தனால, அவங்க வீட்டில் வேறு யாரும் கிடையாதுல்ல, அந்த சர்வெண்ட் மட்டும்தான், சமயக்காரங்க 2 பேர் இருப்பாங்க. அப்போது நான் கிளம்ப வேண்டியது இருக்கும் போது என் மகன்கிட்ட சொல்லி காலையில் ஃப்ளைட் போட சொல்லி நான் போயிட்டேன். அந்த ஒரு நேரம், அந்த ஒரு 1.5 நாள் தங்கிட்டு போனது அதுதான். அப்புறம் வந்து வரும்போதெல்லாம் எனக்கு சைதை சார் ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே ஒரு இடம் தங்குறது கிடச்சிருச்சு. அது ரொம்ப சேஃப்டி. அந்த மாதிரி போயிருக்கும் போது அவங்க வந்து சாயந்தரம் ஒரு 7-8 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு ஒரு நைட்டி போட்டிருந்தாங்கன்னா மேலே துப்பட்டா போட்டு தான் வருவாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே நடமாடும் போதே நம்ம வீடு தானே அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க. வந்து உட்காந்து ரொம்ப அன்பாக பேசுவாங்க, நிறைய விஷயங்கள் சாதாரணமாக. அப்புறம் சாப்பாடு என்ன சாப்பிடுவீங்க, உங்களுக்கு மீன் பிடிக்குமா மட்டன் பிடிக்குமா அப்படின்வாங்க. நான் மீன் அவ்வளவு சாப்பிட்டதில்லை, மட்டன்னா சரி நாளைக்கு மட்டன் வச்சிரு அப்படிம்பாங்க. அப்புறம் அவங்க வெளியிலலாம் வெளியூர் வெளி மாநிலத்துக்கெலாம் அந்த விழாவுக்கு போகிறாங்கல்ல, எம்ஜிஆர் விழாவுக்கு, அதுக்கெலாம் பணம் வாங்க மாட்டாங்க. இந்த போக்குவரத்து தங்குமிடம் அதெல்லாம் செய்து கொடுக்கறது தானே தவிர, மற்றவங்கெல்லாம் 15 லட்சம், வெந்நீரட நிர்மலம்லாம் 15 லட்சம் வாங்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். வாங்குவாங்க. ஆனால் இவங்க வந்து அதெல்லாம் வாங்க மாட்டாங்க, அதெல்லாம் ஃப்ரீயாக தான் செய்து கொடுப்பாங்க. அப்புறம் அந்த சிவாஜி படம் நடித்து சுவாமியின் செல்வன் புக் ஆயிருச்சு. அதுக்கு பிறகு வந்து யமனுக்கு யமன், அப்புறம் இன்னொரு படம் புக் ஆகுது. அப்போ எம்ஜிஆர் வந்து 2வது தடவை ஒப்பந்தம் புதுப்பிக்கிறாங்க. அப்போ இந்த டாக்குமெண்ட்டு சைன் பண்ணுறியான்னு கேட்டிருக்காங்க. பண்ணுறேன்னு இவங்க பண்ணிட்டாங்களாம். நான் சொல்கிறேன், அம்மா கேட்கணும்னு நீங்கள் சொல்லலையா அப்படின்னு. இல்லை எனக்கு என்னவோ தோணலை. அப்போ அவங்க ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் இருந்திருக்காங்க, அதனால தானே அம்மாவை கேட்கணும்னு தோணலை, அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. நான் லதாவை பற்றி வேறு ஒரு 13 கட்டுரை விகடன்.comல எழுதியிருக்கேன். லக்கல்லத்தா அப்படின்னு. அது அவங்களா டைட்டில் கொடுத்தாங்க, நான் கொடுக்கல. அவர் மந்திரிகுமாரி மட்டுமல்ல ராஜகுமாரியும் கூடன்ட்டு. ராஜகுமாரின்றது எல்லாருக்கும் தெரியும், அவங்க மந்திரிகுமாரி. அவங்க அப்பா வந்து மினிஸ்டராக இருந்த ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சராக காமராஜர் பீரியடில். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. ஒரு நாயகி உருவாகிறாள்னு ஒரு சாப்டர். அது எப்படின்னா, அந்த சம்பந்தம்னு ஒரு நடிகர் உண்டு, எஸ்டி சம்பந்தம்னு, பழைய ஆள் கொஞ்சம் குட்டையாக இருப்பார்ல, அவர் தான் இவங்களுக்கு வசனம் சொல்லி கொடுக்கறது. அப்புறம் நம்ம சவுந்தலா இருக்காங்கல்ல, ஜி சவுந்தலா,
ஜி சவுந்தலா அவங்க வந்து இவங்களுக்கு எப்படி நடக்கணும், இப்படி காரை விட்டு இறங்கணுன்னு டக்கு டக்குன்னு போவாங்களா, அப்படிலாம் போகக்கூடாது. கால் ரெண்டையும் பின்னி நட, கையை அப்படி வச்சுக்கோ, அப்படி வச்சுக்கோ, இப்படி லேசாக திரும்பணும், வெடுக்கு வெடுக்குன்னு இப்படி இப்படின்னு பார்க்கக்கூடாது அப்படின்னு. ஒரு நடிகைனா எவ்வளவு இதாக நளினமாக இருக்கணுன்றது அதை சொல்லி கொடுத்து நாடக வசனம் அந்த வசனம் பேச ஏற்ற இறக்கமாக. இப்போவும் பாருங்க, அவங்க அந்த சீரியலில் வந்து ஜொலிக்கிறாங்கன்னா அவங்களுடைய அந்த வசன உச்சரிப்பு தான். நல்ல அந்த இன்டோனேஷன் சொல்லி கொடுத்து, அப்புறம் டான்ஸு, சினிமா டான்ஸு. அவங்க வந்து அவங்களுடைய டான்ஸ் ஃபோட்டோ பார்த்து தான் எம்ஜிஆர் எடுத்தார். ஆமாம். ஆர்எஸ் மனோகர் கொண்டு வந்து கொடுத்த ஃபோட்டோவை பார்த்து தான் செலக்ட் பண்ணார். அந்த ஃபோட்டோ காமிச்சாங்க, இந்த ஃபோட்டோவை தான் பார்த்து என்னை செலக்ட் பண்ணாங்க. இந்த தலையில் அப்படி ஒரு வீல் போட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோ, வடநாட்டு பெண் மாதிரி. எம்ஜிஆருக்கு வந்து டான்சர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். கதாநாயகியாக போடும்போது இந்த பத்மினி வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க. எம்ஜிஆர் கூட 10 படம் நடிச்சிருந்தா இன்றைக்கு வரைக்கும் அந்த படம் இருக்கும். இப்போ சிவாஜி கூட நடித்த படம்லாம் எங்கே இருக்குது? மிஞ்சி போனால் வியட்நாம் வீடு சுந்தரம் சொல்லுவோம் ஒரு பாட்டு. வேற தில்லானா மோகனாம்பாள் ஒன்று இருக்குது. வேற என்ன இருக்குது சொல்லுங்க? இல்லை, அவங்க நிறைய படம் நடிச்சாங்க சார். இப்போ சொல்லுங்க. இருமலர்கள். ஆமாம், இருமலர்கள் இன்னைக்கு எத்தனை பேர் பார்க்குறோம்? அது இருக்குல்ல. தில்லானா மோகனாம்பாள் கூட போட்டால் பார்ப்போம். ஆனால் வந்து மற்ற தில்லானா மோகனாம்பாளுக்கு அந்த கலரு, அவங்களுடைய அந்த பயங்கரமான நடிப்பு, அதெல்லாம் பார்க்கும் போது நம்ம மெய் மறந்து பார்ப்போம். மற்றபடி இன்னொன்று பார்க்குறது வியட்நாம் வீடு சுந்தரத்தில் அந்த உன் கண்ணில் நீர் வழிந்தால் அந்த பாட்டு. மற்றதெல்லாம் அவங்க ரொம்ப ஆத்மார்த்தமாக தான் நடிப்பாங்க. அப்படியே இருமலர்கள் தானே ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அப்படியே இந்த மாதிரி ஒரு பேர் இருக்காதான்னு தான் நடிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அதை பார்க்க ஆள் கிடையாது. பட் மன்னாதி மன்னன் எடுத்துக்கங்க, மதுரை வீரனில் ஆடல் காணீரோ, மன்னாதி மன்னனில் வர்ற பாட்டு, மதுரை வீரனில் வர்ற குறத்தி பாட்டு, ராஜா தேசிங்கில் வர்ற குறத்தி பாட்டில் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்குல்ல டிவியில். நீங்கள் ஏறக்குறைய ஒரு எம்ஜிஆருடைய ரசிகை ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன், தீவிர ரசிகையாக. இல்லைங்க சார், நம்ம பார்க்குறோம்ல, அது அந்த பார்க்குறோம்ல. இப்போ பத்மினி வந்து இன்னும் ஒரு 10 படம் எம்ஜிஆர் கூட நடிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து இன்னும் ஒரு 10 டான்ஸ் கொடுத்துருப்பாங்க. எம்ஜிஆர் கூட மேட்சாக டான்ஸ் ஆடுறதுக்கு சரோஜா தேவிக்கு முடியாது. அபிநய சரஸ்வதி அவங்க காலே அசைக்க மாட்டாங்க, கையையும் முகத்தையும் மட்டும் காட்டிட்டு போயிடுவாங்க. ஜெயலலிதா வந்த பிறகு தான் இடுப்புக்கு கீழே டான்ஸு மூமெண்ட்ஸ் தெரியும். அவங்க அபிநய சரஸ்வதி, அவ்வளோதான். அப்போ எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதாவோட ஆடுறது வந்து இப்போ புதிய பூமி பாட்டு அப்படின்னா அவங்க இங்கிட்டு ஓடுறது அங்கிட்டு ஓடுறது என்னென்னமோ ஸ்டெப்பு போடுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும், என்னென்ன இதெல்லாம் இப்படியெல்லாம் ஸ்டெப்பு போடுறாங்க. ஒரு ஸ்டெப்பில் அந்த முழங்காலில் வந்து அவங்க தலையை சாய்ச்சி அவர் முழங்கால் மடித்து இருக்கிறாருன்னே தெரியாது. அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஸ்டெப்பு வரும். நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும், இப்படியெல்லாம் ஸ்டெப் போட்டு ஆடுவாங்களா அப்படின்ட்டு. அந்த ஸ்டெப்பு போடும் போதே எக்ஸ்ப்ரெஷன் காட்டுவாங்க. அது வேறு வரும், இந்த எக்ஸ்ப்ரெஷன் வேறு மாதிரி இருக்கும், ஆடும்போதே வேறு மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வரும். அப்போ பத்மினி வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, நல்ல டான்சர்ஸ் தான் நல்ல கதாநாயகியாக இருக்க முடியுன்றது எம்ஜிஆருடைய ஒப்பீனியன். அதனால் பத்மினியோட முதல்ல நடிக்கிறாங்க, அடுத்து ஜெயலலிதா கூட நடிக்கிறாங்க, அதுக்கு அடுத்து லதா தான் அதிக படங்கள், தொடர்ந்து 12 படங்கள். அந்த நேரம் 2 படம் ராதா சலுஜாவோட இதயக்கனியும் அந்த இன்று போல் என்றும் வாழ்கவும். மீதி எல்லாம் லதா கூட பெர்ஃபெக்ட் மேட்ச்சு, கம்ஃபர்டபுள் ஜோன். கொஞ்சம் கடைசி படம் வரும்போது லதா கொஞ்சம் குண்டாயிட்டாங்க. மீனவ நண்பன் வரும்போதெல்லாம் கொஞ்சம் குண்டாயிருவாங்க, ஆனால் நல்லா பெர்ஃபெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோன்லேருந்து அவங்க நடிச்சிருக்காங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த 2வது அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது நான் எங்கள் அம்மாவையே கேட்கல, நான் சைன் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னாங்க. அப்போது அந்த யமனுக்கு யமன் அந்த இன்னொரு படத்துலலாம் நடிக்கிறதுக்கு 1.5 லட்சம் கொடுப்பாங்களாம் சிவாஜி படத்தில். ஒரு கணக்கு ஒரு இது. ஆனால் எம்ஜிஆர் படத்தில் 3 லட்சம் கிடைக்குமா, டபுள் தி அமௌண்ட்டு. அப்போ எம்ஜிஆர் கூட நடிக்கிறது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள், நடித்தமா போனோமான்னு இருக்கும், பெரிய தொந்தரவுகள் இருக்காது. சிவாஜி கூட நடிக்கிறது வந்து சிவாஜிக்கு போட்டியாக நடிக்கிறதோ அல்லது அந்த என்னவோ அவங்களுக்கு அது இது வந்து வருமானமும் கூட, பேரு புகழ் எல்லாமே இங்கே வந்து நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி இது சொன்னாங்க. எம்ஜிஆரை பற்றி அவங்க பகிர்ந்துக்கிட்டதில் ஏதாவது முக்கியமான தகவல் உண்டா? அதுக்கு என்கிட்ட சொன்ன பிறகு அவங்க வெளியில் ஒரு பேட்டியில் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க அந்த திருப்பதி போயிட்டு வரணும்னு சொல்லும்போது சொல்லிவிட்டு இவங்க திருப்பதி போயிடுவாங்க, இவர்கிட்ட சொல்லாமலே போயிடுவாங்க. போயிட்டு திரும்பி கரெக்டாக ஷூட்டிங்க்கு வந்துடலாம்னா பஸ்ஸு பிரேக் டவுன் ஆயிரும். அப்புறம் அங்கேருந்து இறங்கி ஏதோ காரு பிரேக் டவுன் அது இதாயிரும், ரிப்பேர் ஆயிரும். அப்புறம் அதை விட்டு இறங்கி ஒரு பஸ்ஸில் ஏறி இங்கே வந்து வீட்டுக்கு வந்தால் எம்ஜிஆர் அவங்க வீட்டுக்கு வந்து டிஃபன் கேரியர் கொண்டு வந்து வச்சு, அவங்களுக்கு நிறையா அக்கா தங்கச்சி இல்லை, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்காராம். இவங்க பயந்துக்கிட்டே உள்ளே வந்து அப்படியே பார்த்து நின்னாங்களாம்.
நின்ன உடனே அவர் சொன்னாராம், வா வா சாப்பிட வா. நான் அப்புறம் விசாரித்து பார்த்தேன், அந்த டிரைவர் அப்புறம் எங்கேருந்தோ ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அவங்க பஸ்ஸில் ஏறி போயிட்டாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அது ஒன்று சொன்னாங்க. அப்புறம் அவங்க அம்மாவை வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்டு, உங்கள் அம்மா கையால் நான் எத்தனை தடவை வந்து என்னமோ சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாருன்னாங்க. அப்புறம் நீ வந்து ஒரு ராஜகுமாரி, நீ வந்து எல்லார் முன்னாடியும் சிரிக்கக்கூடாது. இந்த இப்போ யார் நாகேஷ் எல்லாம் உட்காந்து, நாகேஷ் எம்ஜிஆரை வந்து டபுள் கலர்னு தானே பேர் சொல்லி கூப்பிடுவாப்புல. நாகேஷ்க்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு சின்ன கோல்டு வார் இருக்கும். டபுள் கலர் வந்தாச்சு, அது கருப்பு சிவப்புன்றாராம். சங்கர் ராவ் அவர் புக்கில் எழுதியிருப்பார் அப்படின்ட்டு ஒரு நக்கல் அடிச்சுக்கிட்டு அப்படி இருப்பார். அப்போ இந்த நடிகைகளை வச்சுக்கிட்டு கலகலன்னு பேசி ஏதாவது ஜோக் அடித்து சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் கூப்பிட்டு சொன்னாராம், நீ வந்து ராஜ குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ. வந்து இப்படி எல்லாருக்கூடையும் உட்காந்து சிரிக்க வைக்கக்கூடாது, தனியாக நீ பாட்டுக்கு போல பொண்ணு போல் இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் அவங்க இன்றைக்கி வரைக்கும் அந்த ஒரு கெத்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அதே மாதிரி தான் அவர் ஜெயலலிதாட்டையும் சொல்கிறாரு. ஜெயலலிதா சும்மாவே அந்த அம்மா அப்படித்தான், நடுவில் வர வம்புக்களுக்கணும்னா மட்டும் 4 பேரை கூப்பிட்டு வச்சு என்னத்தையாவது பேசி அவங்கள திட்டுவாங்க விட்டுரும். அப்போ இவருக்கு தெரியும், சரி இது பண்ணுற வேலை தான் அப்படின்ட்டு. அந்த சங்கர் டைரக்டர் சங்கர் ராவை முன்னாடி உட்காருங்க, இப்படி உட்காருங்க, அப்படி உட்காருங்கன்னு சொல்லி எம்ஜிஆர் முகத்தை பார்க்க விடாமல் பண்ணி, எம்ஜிஆர் போகும்போது இவங்க யாருமே எந்திரிக்கலை, எல்லோரும் உட்காந்துங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் சங்கர் ராவுக்கு ஒரு அடி வேற விழுந்துடும். உடனே பக்கத்தில் அவர் கத்தி அந்த என்டி ராமாராவ் வந்து என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு கேட்டு, என்டி ராமாராவ் ஷூட்டிங்கில் இவங்க மாமா இருப்பார் ஆர்எஸ் நாகராஜராவ், அவர் வந்து என்ன ஏதுன்னு சொல்லும்போது தான் எம்ஜிஆர் வரும்போது எம்ஜிஆர் வர்றதே தெரியாமல் ஜெயலலிதா சங்கர் ராவ் ஒரு கோஷ்டி உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. அப்படி அந்த மாதிரி அவர் வந்து பெண் அப்படி அல்லது ஒரு நடிகை அப்படின்னா, நீங்கள் நடிக்க வந்துட்டீங்க, அது உங்கள் தொழில். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட மரியாதையை சுயமரியாதையை காப்பாற்றிக்கங்க அப்படின்றது அவர் இவங்கக்கிட்ட அவங்க ஃபேமிலி. ஏன்னா எம்ஜிஆர் குண்டு சுடப்பட்டு இருக்கும் போது ஹாஸ்பிட்டலில் அதுக்கு பக்கத்து ரூமில் ஏதோ இவங்க அப்பா இருந்தாராம், ராஜா சண்முக ராஜேஸ்வர சேதுபதி. உங்கள் அப்பா இப்போ ஹாஸ்பிட்டலில் என்னோட தான் அந்த இதில் தான் அட்மிட் ஆகியிருந்தார். அவங்க அப்பாவை நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன் அப்படின்னு. பேச முடியாது, அவருக்கு குண்டு சுடப்பட்டதுனால பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நீ ஒரு ராஜகுமாரி மாதிரி நடந்துக்கிறணும் அப்படின்ட்டுருக்காரு. அப்புறம் ஒரு தடவை வந்து அவங்க சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு போகணும் அப்படின்னும் போது அவருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்திருக்கும் போல். என்ன இது ஷூட்டிங்க்கு வந்த இடத்துல அங்கே போகணும் இங்கே போகணுன்ட்டு, ஒரு சினிமா நடிகை கோயிலுக்கெலாம் போனால் என்ன ஆகுறது, 4 பேர் கூட்டம் கூடிராதான்ட்டு. அப்புறம் அவர் வந்து அவர் கார்லேயே கூட்டியாந்து கீழே நிப்பாட்டி மேலே போய் கும்பிட்டு வா அப்படின்னாராம். அப்புறம் கும்பிட்டுட்டு வந்தாங்களாம். அப்புறம் மைசூர் சில்க் சேலை, இங்கே வந்து சில்க் சேலை வாங்கணும் போகணும், வேறு என்ன வேணும் அப்படின்னதுக்கு சில்க் சேலை வாங்க போகணும். அதெல்லாம் வாங்க போக வேணாம், வா வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டு ஒரு கடைக்காரரை சொல்லி மைசூர் சில்க் சேலை கொண்டுற சொல்லி எல்லோரும் வேண்டியதை எடுத்துக்கங்க அப்படின்ட்டுருக்காரு. அப்போ புளியூர் சரோஜா டான்ஸ் மாஸ்டர் போயிருந்துருக்காங்க, அவங்களுக்கு 2 சேலை கிடச்சிருக்கு. அப்படி எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச சேலை எடுத்துக்கங்கன்ட்டு எடுத்து கொடுத்தாராம். அந்த மாதிரி அப்புறம் ஒரு தடவை இது அங்கே ஜெய்ப்பூருக்கு எங்கேயோ ஷூட்டிங் போகும்போது, மதுரை மீட்டர் சுந்தரபாண்டியனுக்கு போகும்போது ஒரு சமயம் இவங்க நின்ன இடத்துலையோ ஏதோ இந்த இது விழுந்துருச்சு போல், பாம்பு விழுந்து தள்ளி விட்டு பார்த்தா பாம்பு விழுந்து ஓடுது. எப்படித்தான் அவர் பார்த்தாருன்னு தெரில, சொன்னால் பயந்துருவேன்னு அந்த மாதிரி ஒரு தடவை காப்பாற்றி விட்டார். இந்த மாதிரி அப்படி குட்டி குட்டி சம்பவங்களாக சொல்லுவாங்க. எம்ஜிஆருடைய கதாநாயகி சரோஜியை சந்திச்சிருக்கீங்களா நீங்கள்? இல்லை, பார்க்கணும். அவங்க இங்கே வரும்போது ஒரு நாள் போய் பார்க்கணும். இப்போ நான் ரொம்ப நாளாக ஒரு 2-3 வருஷமாக அந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கில் ஈடுபட்டனால நான் அப்புறம் வந்து இந்த கடவுளர் பற்றி இது இன்றைக்குள்ள வைதிக மரபு பௌத்த சமண சமயத்திலேருந்து எப்படி இன்றைக்குள்ள கடவுளர்கள் வந்தாங்க அப்படின்ற இந்த கான்செப்ட், உலகளாவிய முருக வழிபாடு, உலகளாவிய காளி வழிபாடு, இதுக்குள்ளே போனனால இந்த எம்ஜிஆர் புக்கு எழுதுறது வைக்கிற வேலைகள்லாம் அப்படியே கொஞ்சம் நின்றுச்சு. ஆட்களை சந்திக்கிறதும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. பார்க்கணும், பார்த்து அதாவதுங்க சார் கொஞ்சம் இன்டராக்டிவாக நம்மகிட்ட நிறையா பேசக்கூடிய விஷயங்கள் ஞாபகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இப்போ ஒரு நாள் வந்து ஒருத்தர் என் தம்பிக்கிட்ட வந்து உட்காந்துருக்காரு, பேசிக்கிட்டு இருக்கும் போது நல்ல நேரம் படம் ஓடி இருக்கு, இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தவர் மூச்சுன்னு அழுதுருக்காரு. எதுக்கு அழுகுறீங்க அப்படின்னா, இந்த 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 இது நான் தாங்கன்றாராம். அந்த யானை பார்த்துக்கிட்டு இருந்த 4 பேரில் ஒரு ஆள்
ஒரு நாள் எம்ஜிஆர் கூப்பிட்டு இங்கே வாங்கன்னாராம் 4 மாவுத்தனையும் வந்தாங்களாம். வந்த உடனே என்ன எவ்வளோ நாள் அந்த யானை தொழில் பண்ணுறீங்க என்னன்னு இவர் கேட்டிருக்காரு. இவராக கூப்பிட்டு வாலண்டியராக கேட்கும் போது அவங்க சொல்லியிருக்காங்க, சரி உட்காருங்கன்னொன்னே கீழே உட்காந்துருக்காங்க. இருங்க இருங்க எந்திரிங்க அப்படின்னு ஒரு ஜமுக்காலம் கொண்டு சொல்லி விரித்து அதில் உட்கார சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சின்ன விஷயந்தான். கீழே உட்காந்தா என்ன தெரிஞ்சு போகுது? யானைக்கிட்ட கீழே தானே உட்காந்துருக்காங்க, ஜமுக்காலம் விரிச்சா உட்காடுறாங்க. ஆனால் நம்ம முன்னாடி உட்காரும் போது அட்லீஸ்ட் நம்மளால் சேர் கொடுக்க முடியாட்டினாலும் ஒரு விரிப்பு கொடுத்தாது இருக்கை கொடுத்து உட்கார வைக்கணுன்ற அதெல்லாம் ஒரு பெரிய மனுஷத்தனம். சும்மா ஒரு கூலிக்காரன் தானே அப்படின்னு நினச்சா அவன்கிட்ட உட்காந்து கொஞ்சம் நேரம் கதை கேட்குறது கிடையாது. உண்மையான அன்போடு விசாரிக்கிறது. உட்கார வச்சு என்ன ஏதுன்னு கேட்டிருக்காரு. கேட்டு ஒவ்வொருத்தரும் ஏதோ சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த ஆளுக்கு 2000 ரூபா கொடுத்தாராம். அந்த 2000 ரூபாயில் அவர் போய் அப்போ சென்ட் 100 ரூபாயோ என்னமோ தானா அவங்க ஊரில் இடம் வாங்கி பெர்மனெண்ட்டாக விவசாயத்தில் உட்காந்துட்டாராம். அதுக்கு பிறகு இந்த யானை பார்க்குறதுக்கெலாம் ரொம்ப வர்றதில்ல. மகங்களை வளர்த்து அப்புறம் விவசாயம்லாம் பண்ணிவிட்டு இப்போ நான் விவசாயிங்க, ஆனால் என் மகங்க 2 பேரும் சோறு போட மாட்டேன்றாங்க, ஒருத்தர் இன்னொருத்தர் வீட்டுக்கு விரட்டி விட்டுட்டான்னு ஒரு ஜோல்னா பையன் அதுக்குள்ளே ஒரு தட்டு வச்சுருக்காராம். நான் வழியில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே நான் போகிறேன். ஒரு 10-12 மைல் ஒரு கிராமம். அப்படியே நடந்தே போயிடுவேன், சாயந்தரத்துக்குள்ளே போயிடுவேன். யானை கூட நடந்தவங்க தானே, வெறுந்தரையில் நடக்கிறது அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது, நான் நடந்தே போயிடுவேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அவர் என்னை விவசாயி ஆக்கியவர் எம்ஜிஆர் அப்படின்றாரு. நான் யானை கூட சுற்றிக்கிட்டு இருந்தேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்டு. அந்த மாதிரி இன்னொரு ஆள் வந்து நான் ஐஸ் வண்டி விற்றுக்கிட்டு இருந்தேன், அது ஒன்றும் சரியாக போகலை, கிராமமாக போகணும், ரொம்ப தூரம் தள்ளிக்கிட்டே நடந்தானே போனோம். அப்போ ஐஸ் வண்டி ஒன்றும் வியாபாரம் சரியில்லை, அதனால் வந்து இந்த யானை பார்க்க வந்துட்டேன் அப்படின்னாங்களாம். அவருக்கு வந்து தனியாக ஐஸ் வண்டி வாங்கி கொடுத்து இந்த ட்ரை சைக்கிள் மாதிரி ஓட்டிக்கிட்டு போகிற மாதிரி மேலே ஒரு இது போட்டுக்க, வெயிலில் இது பண்ணாத, அப்படி வாங்கி நீ ஓட்டிக்கிட்டு போ, பாட்டு போட்டுக்கிட்டே போ அப்படின்னாராம். ஒரு டிரான்சிஸ்டர் வாங்கி வச்சுக்க, பாட்டு போட்டுக்கிட்டே போ, அங்கங்கே போய் பாட்டு போடு, ஆட்கள் கூடிடுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அவங்களுடைய தேவைகள் அறிந்து கொடுத்தாராம். ரொம்ப நன்றி. உங்களுடைய அனுபவங்கள்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்துட்டது. உங்களை வந்து சந்தித்து இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது, உங்களோட பேசினது, இவ்வளோ ஒரு நீண்ட ஒரு இன்டர்வியூ எடுத்தது எல்லாமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது ஒரு அற்புதமான ஒரு நேரம் கடவுள் கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.